ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? வேரியபிள்ஸ்னால் என்னன்னும் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்துருப்போம். அதில் முக்கியமான 3 டேட்டா டைப்ஸ் சொல்லியிருப்பேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்துருப்போம். இன்றைக்கி அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்க ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்லாஷ் கொடுத்திங்கன்னா நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு இதை கமெண்ட் அவுட் பண்ணோன்னா மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்லாஷ் கொடுத்திங்கன்னா எல்லாமே கமெண்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, கமெண்ட் லைனாக மாறிடுச்சு. இப்போ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஹலோ வேர்ல்ட். இப்போது ஒய் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பர். நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 5.64 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்தாச்சு. இது எப்படி ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, ஃப்ளோட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானுக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்கிறது ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி நம்பராக வந்ததுன்னா அது இன்டீஜரு, இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு டெசிமல் வேல்யூ வந்ததுன்னா அது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்துருப்போம். இப்போது இது எப்படி பைத்தன் ப்ரோக்ராம் புரிஞ்சிக்குது அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கீ இருக்குது. அது ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்னு ஒரு ஃபங்க்ஷனு. இப்போ அதை பார்த்துடலாமா? டைரெக்டாக டைப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா வராது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அவுட்புட்டில் பார்க்க முடியும். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், அதில் டைப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த டைப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்களா, கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எஸ்டிஆர்னால் யார் இப்போ ஆக்டரான்னு கேட்டுறாதீங்க. எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது ஒய் என்னன்னு பார்த்துடலாமா? ஒய்னா என்ன? இன்டீஜர். அதிலே மென்ஷன் பண்ணிச்சு பாருங்கள், இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இசட். ஃப்ளோட் வந்துச்சு பார்த்தீங்களா? ஃப்ளோட்டு, இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மென்ஷன் பண்ணிடுச்சு. இப்போது ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்மளால் நம்பரை கொடுக்கவே முடியாதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பரை கொடுத்து பார்க்கலாம். அது என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம், இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு x equal to 10 வேணாம், சிம்பிளாக பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு y equal to 2. இப்போது print x plus y. இப்போ கொடுத்தா இது என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னாக்கா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, 22 வருது. ஒரு சிலர் கேட்கலாம், உங்களுக்கு புரியலைன்னா, நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியலைன்னா ஒரு சிலர் கேட்கலாம், என்னப்பா இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்தா 22ன்னு வருது, இது என்னங்க மேக்ஸே தெரியல இதுக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது.
நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எதை கொடுத்தாலும் அது என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், அது என்னன்னு அது புரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து ஸ்ட்ரிங்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிக்கும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் இல்லாமல் ஒரு இன்டிஜராக கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து ஃப்ளோட்டாக கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வரும், அது 4.2. இப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறத வந்து நம்மளால் வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறத வேல்யூவை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு பேர் வந்து டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து போதும், ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டைப் கேஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் டிஜே.